இவங்க 2026 ஜெயிக்கிறதுக்கு பரிகாரம் அப்படின்னா இவங்க அம்சமான சுக்கிரனை வச்சே கொடுக்கலாம். ஏன்னா ராசி வெளுத்தால், அதாவது லக்னாதிபதி ஜெயிச்சுட்டா எல்லாத்தையும் சர்வமும் வெற்றியாகும். இந்த ராசிக்கு முதல்ல குழந்தை வடிவத்தில் இருக்கிற கிருஷ்ணர், நான் இந்த ராசிக்கு உடுப்பி கிருஷ்ணர் சொல்லுவேன். உடுப்பி கிருஷ்ணர் ஏன் சொல்கிறேன்னா, அந்த ராசி தான் பார்த்திங்கன்னா இங்கே 10ஆம் அதிபதி லாபதிலாம் சனி. அவர் ஒருத்தர் தான் திசை மாறி உட்காந்துருப்பார். கிழக்க பார்த்தவர் மேற்கு நோக்கி தான் பார்ப்போம். அதில் அந்த இதை பார்த்திங்கன்னா 9 நவ தோரம் இருக்க ஸ்மால் ஹோல் வழியாக தான் நம்மளே பார்ப்போம். அப்போ ஒவ்வொரு இதுவும் ஒரு நவ கிரகம் மாதிரி வேலை செய்யும். அப்போ இது ஒரு ஏழை எளிய மக்களாக இருந்தாலும் கூட அவங்களுக்கு இறைவன் செவி சாய்த்த கோயில் அது. கனகதாஸ் அப்படிங்கிறவருக்காக இந்த கோயிலே மாறி உட்கார்ந்த மாதிரி. இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த ராசி ஏதாவது ஒரு டைம் வந்து விட்டால், உடுப்பி கிருஷ்ணரை வழிபாடு செய்தால் இந்த ராசிக்கு இந்த வருடம் முழுவதும் சிறப்பாயிரும். 11 சனி பகவான் இருக்கிறனால சனிங்கிறது மேற்க குறிக்கும். இந்த வருஷம் ஜெயிக்கிறதுக்கு இந்த பரிகாரம் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. நிறைய பேருக்கு சக்ஸஸ் இது. இந்த கோயிலுக்கு ஒரு முறை போனாலே மன ரீதியாக வியாதியாக இருக்கலாம், தொந்தரவாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் அத்தனையும் விலகி தடை ஏற்பட்டு கடைசி வரைக்கும் போய் தடை ஏற்பட்டது பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பை நகர்த்தி கொடுக்க இந்த குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு கிருஷ்ணராக இருக்கலாம், இல்லை உடுப்பி கிருஷ்ணர். இதை பண்ணி பார்க்கட்டும். மக்கள் அடுத்தது நிறைய கமெண்டே போடுவாங்க.